ஓவரால் 90 டேஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு ஓவரால் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, ஐ கேன் டெல் யூ தட் நீங்க ஒரு 6 ஹார்ஸ் டு 7 ஹார்ஸ் இந்த மாதிரி தூங்குறது மற்ற விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 12 டு 13 ஹவர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத டேல வெவ்வேறு ஆஸ்பெக்டா பிரிச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோட ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு சப்ஜெக்டோட ரிவிஷனுக்காக அந்த மார்னிங் டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி கரண்ட் அஃபேர்ஸோட ரீகேப்கான டைமா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக்கு அப்புறம் ஒரு லல் இருக்கு, ஒரு மதியம் சாப்பிட்றோம், சாப்பிட்ட பிறகு ஒரு லல் இருக்கு அப்படின்னா அப்ப பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டயர்டா இருக்கும் மைண்ட். ஸோ தட் டைம் யூ யூட்டிலைஸ் ஃபார் சிசாட். அந்த மாதிரி கொஸ்டின்ஸோ இல்லை ஆப்டிடியூட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷன் அப் ஆகும். சரி, அதே மாதிரி ஈவினிங் டைம் அப்படின்றதும் அதே தான். ஈவினிங் அந்த பேப்பர் இன்னொரு பேப்பர் என்னவோ ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு எவ்ரி வீக்கெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சண்டே கீப் இட் ஃபார் டெஸ்ட். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் வந்து சண்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது அல்டிமேட் யூபிஎஸ்சி எக்ஸாம் சண்டே மைண்ட் செட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். சண்டேனாலே ஒரு டெஸ்ட் மோடுக்கு உங்க மூளை போயிடும். ஸோ அப்போ ஆக்டிவா இருக்கும். கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம், எழுதலாம், டைமுக்குள்ள 2 ஹவர்ஸ்க்குள்ள பேப்பர் எப்படி கம்ப்ளீட் பண்றது, இந்த மாதிரி உங்களோட பிரெயின் வந்து அதுக்கு சிங்க் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜேர்னி அப்படிங்கிறது கண்டிப்பா சிலபஸையும் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துடும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு காம் கம்போஸ்டு மைண்ட் செட் அப்பியர் ஆகும். அண்ட் சண்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா சண்டே அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் கிளியரா அதே தான். காலையில ஜிஎஸ் அண்ட் ஆஃப்டர்நூன் சிசாட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சிசாட் மதியத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது அது அந்த சிசாட்டுக்கான சப்போர்ட்டிவாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்.